டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்த இன்பகரமான பொழுதிலே மனிதர்களை பயப்படுத்தல், துன்பத்தில் இருக்கின்ற இளைஞர்களை வழிப்படுத்தல், வேதனைப்படுத்துகின்ற உள்ளம் வேதனையில் கலங்குகிறது, அவர்களுக்கு ஆறுதல் வழங்க வேண்டும். ஆக தலை முழுக்க ஒரே பிரச்சனையா இருக்கு சார். இவ்வாறு பலர் பல துன்பங்களில் வேதனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப இந்த வேதனையும் வாழ்க்கையும் திரும்ப திரும்ப யோசிச்சு நீங்க அனுபவித்தால் அவங்களுடைய உடலும் உள்ளமும் பாதிப்படையும். இந்த பாதிப்பிலிருந்து வெளிவர வேண்டும். இந்த பல சுற்றில பலர் இதை கேட்டிருக்கிறார்கள். ஆக அதுக்கு நிச்சயமாக மனித உறவாடல். பாருங்க, மனிதர்கள் நிபந்தனை அற்று இன்னொரு மனிதரை ஏற்றுக்கொள்ளுதல், தன்னுடைய மகனை ஏற்றுக்கொள்ளுதல். அப்ப அவன் சிகரெட் குடிக்கிறான், பொருள் பாவிக்கிறான், அதெல்லாம் இல்லை, அவன் என்னுடைய மகன். பாடசாலை மாணவன் பொருளை பாவிச்சிட்டான், இவன் பொருளை பாவிச்சான், இவனை தொட மாட்டேன், இவனோட கயக்க மாட்டேன், இவனை பார்க்க மாட்டேன். அப்படி இல்லை. பாருங்க, இவன் குளப்படி செய்தவன், இவன் தீய நடத்தை செய்தவன் வீட்டுல பாடசாலையில. அப்ப அவனை, அந்த நடத்தை செய்தவனை அவனாக ஏற்றுக்கொண்டு, அப்ப நீங்க ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னாலே அவன் அந்த கூடாத செயலை விட்டுடுவான். என்னை எனது ஆசிரியர் ஏற்றுக்கொண்டு விட்டார். நாம் செய்த பாவம், நாம் செய்த தீவினை, நாம் செய்த கூடாத விடயங்களோடு உடனடியாக அவனுடைய நடத்தை மாறும். அவனுடைய இந்த தீய செயலை ரகசியம் பேணி அவர் வழிகாட்டினார், இங்க வா, இதை திருந்தி நட என்றால் அவன் திருந்தி நடப்பான். நீங்க நடக்க மாட்டான்னு சொல்றீர்கள். நீங்கள் அவன் மீது அன்பை செலுத்துங்கள், உண்மையாக உறவாடுங்கள், அவனில் அக்கறை உள்ளவராக இருங்கள், உண்மையான அக்கறை. அவன் உங்களுடைய சொல்லை கேட்பான். இதுதான் இதன் சூக்குமம். அப்ப வீட்டுல அம்மா அப்பா இந்த சூக்குமத்தை புரிஞ்சிருக்கணும். ஆசிரியர்கள் முக்கியமாக பாடசாலையில கன பிரச்சனை இல்லைனும். அப்ப நீங்க கடமைக்கு வேலை செய்து போட்டு கடன்னு போனால் அந்த சூக்குமத்தை உங்களால கண்டுபிடிக்க முடியாது. வர்றீங்க, படிப்பிக்கிறீங்க, நோட்ஸ்ல எழுதுங்க, ரைட் சோதனை வைக்கிறீங்க, போறீங்க. அது ஒரு மிக குறைஞ்ச விஷயம். பாடசாலையில ஒவ்வொரு பிள்ளையையும், ஒவ்வொரு பிள்ளையின் உணர்வுகளையும், பிள்ளைகளை அறிதல், பிள்ளைகளின் உணர்வுகளை அறிதல், பிள்ளையின் பிரச்சனைகளை அறிதல், பிள்ளையின் ஆற்றல்களை அறிதல். ஒவ்வொரு பிள்ளைக்கும் சிறந்த ஆற்றல்கள் இருக்கு. இதை பெற்றோரும் அறியணும், ஆசிரியரும் அறியணும். அறிந்தால் அவனை அவனாக அறிய விடலாம். உன்னை அறிந்தால் நீ உலகத்தில் நீ வாழலாம். அவனை அறிய பண்றதுக்கு முதல் நீங்கள் அவனை அறிய வேண்டும். ஆக வெளிநாடுகள்லாம் இப்ப இது ஒரு ஆலோசனை வழிகாட்டல் நுட்ப முறையாக பிரயோகிக்கப்படுகிறது. அவ்வாறு நாங்கள் பிரயோகித்து எங்களுடைய பிள்ளைகளை வாழ்வாங்க வாழ வழிகாட்டுவோம். நன்றி, வணக்கம்.